கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நரகத்திலிருந்து நம்மை காத்து சொர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நல்லறத்தில் நாம் கவனமில்லாமல் இருந்து வருகிறோம். அந்த ஒரு நல்லறத்தை தான் இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இந்த இஸ்லாம் மார்க்கத்திலேயே சிறந்த ஒரு காரியம் எது? இஸ்லாத்தில் ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது. இவ்வளவு காரியங்கள்லையும் மிகச்சிறந்த காரியம் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சொன்னாங்க, துத்இமு தஆம, நீ பசித்தோருக்கு உணவளிக்கிறது, உணவு கொடுக்கிறது தான் இஸ்லாத்தில் உள்ள காரியத்திலே முதல் தரமான காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரெண்டாவது சலான் சொல்வது, தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலான் சொல்வது இரண்டாவது என்கிறார்கள். அப்போ இஸ்லாத்தில் உள்ள இப்போ எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, அந்த காரியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கும் பொழுது பசின்னு சொன்னால் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். கேட்டாலும் உணவளிக்க வேண்டும், கேட்காமலே நமக்கு தெரிந்து பட்டினியாக இருக்கிறார்கள், பசியாக இருக்கிறார்கள் என்று அறிய வந்தால் அவர்களுக்கு உணவாக அளிக்கிறது ஒரு பெரிய ஒரு நல்லறம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்லுகிறார், இது புகாரியில் 12வது ஹதீஸில் இருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்இமுல் ஜாயிய, பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். அவங்க போட்ட சில கட்டளைகளில் பசித்தோருக்கு உணவளியுங்கள் என்ற ஒரு கட்டளையே பிரதானமாக சொல்வார்கள். இது புகாரில் 5373வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ பசின்னு வரக்கூடிய நேரத்தில் சாப்பாடு இருக்குல்ல, சமைச்ச சாப்பாடு, உணவு அல்லது பழங்கள், இது மாதிரியான பதார்த்தங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவற்றை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள் சொன்னால், ஒரு வீட்டினுடைய நிர்வாகத்தை பெண்கள் பார்ப்பார்கள். அந்த பெண்கள் சமைக்கும் பொழுது அந்த சாப்பாட்டிலிருந்து கணவனை கேட்காமலேயே அந்த ஏழைகளுக்கு கொடுக்கலாம். கணவனுடைய உணவாக இருந்தாலும் அந்த தர்மம் செய்வதற்கு, உணவை தர்மம் செய்வதற்கு அதை கேட்கவே தேவையில்லை. அதை பற்றி சொல்லும்போது இது அன்ஃபகத்தில் மரஅத்து, ஒரு பெண் செலவிட்டாள் என்று சொன்னால், மின் தாமி பைத்திகா, அவருடைய வீட்டில் உள்ள உணவிலிருந்து, காசு பணத்தை செலவு செய்யும் போது கேட்கணும், உணவிலிருந்து அந்த பெண்ணை செலவழிப்பாளையானால் கைர முஃப்சிதத்தின், வீணாக்கிறாம, வேணும்னு அவன் வருமானத்துக்கு மேலே ஒரு 200 பேருக்கு சாப்பாடாக்கி கொடுத்து அவனை தெரு நிறுத்தக்கூடாது. கணவனுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒரு பெண் உணவிலிருந்து தர்மம் செய்வாளையானால் கானலகா அஜுருஹா பிமா அன்ஃபகத், அவள் செலவழித்த காரணத்தினால் அதற்கான கூலி அவளுக்கு இருக்கிறது. அந்த பொருளாதாரத்துக்கு உரியவன் என்ற காரணத்தினால் கணவனுக்கும் கூலி உண்டு. அவனை கேட்ட அந்த உதவி செய்யலை, இந்த பெண்ணாக தான் செய்கிறார்கள், செஞ்சார்களே ஆனால் அவங்களுடைய கை காசையும் செய்யவில்லை, கணவனுடைய பொருளாதாரம். அப்போ கணவனுடைய பொருளாதாரத்திலிருந்து செஞ்சால் அந்த மனைவிக்கும் கூலி இருக்கிறது, அவங்களே செஞ்ச மாதிரி சாப்பாடுக்கு மட்டும். அதே மாதிரி கணவனை கேட்கவே இல்லை, அவனுக்கு தெரியாமலே நன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வெளிநாட்டில் இருப்பான், இவங்க தினம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அவனும் கொடுத்தான் என்று கணக்கு எழுதப்படும். யாருனாலும் யாருடைய கூலியும் குறையாது. இவங்களுக்கு தர்மம் செஞ்ச கூலி முழுமையாக கிடைக்கும், அவருக்கு தர்மம் செஞ்ச கூலி முழுமையாக கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்கள். சாப்பாடு சமைக்கிறோம், அப்படி சமைக்கும் பொழுது அதிலிருந்து ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உணவை கொடுக்க வேண்டும், கணவனை கூட கேட்க தேவையில்லை என்கிற அளவுக்கு அது வலியுறுத்த, ஏன்னா பசி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் என்பதால் வலியுறுத்துகிறார்கள். அதே மாதிரி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறது, இது புகாரில் 1425வது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி ரொம்ப வலியுறுத்துகிறான் இதை, யுத்இமுன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வை நேசித்த காரணத்திற்காக உணவளிக்கிறார்கள். யாருக்கெல்லாம் உணவளிக்கிறார்கள்? மிஸ்கீனன், மிஸ்கின்னா வறியவர், ஏழைகளுக்கும், யத்தீமன், அனாதைகளுக்கும், அசீரன், திக்கற்றவர்களுக்கும், கைதிகளுக்கும், பிறருடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்களுக்கும் என்ன செய்கிறார்கள்? உணவளிக்கிறார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் இந்த உணவளிக்கிறது அல்லாஹ்வின் திருப்திக்காகத்தானே தவிர வேறு இல்லை. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா, இந்த உணவு உங்களுக்கு தருகிற காரணத்தினால்
உங்கள்கிட்ட நன்றியை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், பிரதிபலன் நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காகத்தான் இதை செய்கிறோம் என்று சொல்லி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் யார் செலவிடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை அடைவார்கள், சொர்க்கவாசிகள்ங்கிற அந்த பட்டியலை சொல்லும் பொழுது அவங்களுடைய தன்மையில் இதை சேர்க்கிறான்ல. சொர்க்கத்துக்கு வாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சில பண்புகளை சொல்றான். அதுல ஒரு பண்பு என்னன்னு கேட்டால் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், அனாதைகளுக்கு உணவளிக்க வேண்டும், எந்த கதியும் நிர்கதியாக இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அந்த உணவளிக்கிறது கூட நம்ம உணவளித்தால் நம்மளை பார்த்து மரியாதை செய்வான், நம்மளுக்கு ஏதாவது நான் நன்றி கடை செய்வான், நம்மளை நாளைக்கு தேர்தல் நின்றா ஓட்டு போடுவான், இப்படி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாம அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காகவே திருப்பொருத்தத்திற்காகவே யார் இந்த உணவளிக்கிறார்களோ அவர்கள் நல்லடியார்கள் என்கிற ஒரு பட்டியலில் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த உணவளிக்கிறது கூட இப்போ உள்ள மாதிரி தாராளமான நிலைமை அப்போ இல்லை. இன்றைக்கு மக்கள்கிட்ட தாராளமாக பொருளாதாரம் இருக்கிறது, நடுத்தரமான மக்கள்கிட்ட வசதி உள்ளவங்கள்ட்ட இருக்கிறது, ஏழைகள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அன்றைக்கு உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால் வசதி உள்ளவர்கள் என்று சொன்னாலே நம்மள உள்ள ஏழை அந்தஸ்தில் உள்ளவங்க தான் அப்படி இருந்தாங்க. அவங்க எப்படி உணவளிப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மக்கள் ஒரு சட்டைக்கு மறு சட்டை கிடையாது, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா மறுநாளைக்கு சாப்பாடு இல்லை, பேரிச்சம்பழம் மட்டும்தான் உணவு. இந்த மாதிரி கஷ்ட ஜீவனம் நடத்தி கொண்டு அந்த சமுதாயத்துக்கு சொல்றாங்க. யாருக்கு சொல்லல? எல்லாருமே சாப்பாட்டு கஷ்டப்படுற சமுதாயத்தில் போய் நீ கஷ்டப்பட்டால் நீனும் கொடு, அவ்வளவு ஏழ்மையான சமுதாயத்துக்கு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்ம எங்கேயோ இருக்கிறோம். இங்க உள்ள ஒரு ஏழைன்னு சொல்லக்கூடியவர் அன்னைக்குள்ள ஒரு பணக்காரர் என்கிற அந்தஸ்தில் இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப அந்த மக்களுடைய தயக்கத்தை போக்குவதற்கு சொல்றாங்க, சாப்பாடு கம்மியா இருக்கும் நினைக்காதீங்க, தஆமுல் வாஹிதி யக்ஃபீல் லிஸ்னைனி, ஒருவருடைய சாப்பாடு உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அது 2 பேருக்கு போதும். ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம சாப்பிட வேண்டியதில்லை, இன்னொரு ஆளுக்கு கொடுப்போம். அப்போ ஒரு ஆளுக்குன்னு நீங்க தயாரிக்கிற போதும் என்று கருதக்கூடிய சாப்பாடு இருவருக்கு போதுமானது. அப்ப தஆமுல் இஸ்னைனி காஃபி சலாசா, 2 பேருடைய இன்னொரு அறிவிப்புல 3 பேருக்கு போதுமானது, இருவருடைய உணவு 3 பேருக்கு போதுமானது. தஆமுல் சலாசத்தி, 3 பேருடைய உணவு காஃபில் 4 பேருக்கு போதும். ஒரு 3 பேருக்கு சாப்பாடு வச்சிருக்கிறோம், 3 பேர் தான் செஞ்சோன்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஏழை இருக்கிறாரா அவருக்கு ஒரு பங்கு. அப்போ 3 பேருக்கு உணவு சமைச்சீர்களே ஆனால் அது 4 பேருக்கு கொடுக்கலாம். 2 பேருக்கு சமைக்கிற உணவை 3 பேருக்கு கொடுக்கலாம். ஒருவருக்கு சமைக்கிற உணவை 2 பேருக்கு பங்கு. இப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாத மக்களுக்கு இருக்கிறது நிறந்து சாப்பிட முடியும். அப்ப எவ்வளவு வலியுறுத்துறாங்க, அந்த மக்களே கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுகிற மக்களுக்கு சொல்லுகிறார்கள் உணவளித்தல் என்பது பெரிய ஒரு அன்னதானம்ங்கிறாங்கல்ல, அன்னதானம் செய்வது பெரிய நன்மை, மிகப்பெரிய நல்லறம் என்று வலியுறுத்துவதற்காக இல்லாதவங்க வழியையும் காட்டுறாங்க. நாங்கள் வசதியில் நாங்களே 2 பேர் தான் இருக்கோம், 2 பேருக்கு சாப்பாடு தான் இருக்குது என்று நீங்க சொல்லாதீங்க. 2 பேர் சாப்பாடு இருந்தால் 3 பேர் கொடுக்கலாம், ஒரு ஆளுக்காவது கொடுங்க என்று சொல்லுகிறார்கள். அப்போ சாப்பாடு கொடுக்கிறது என்பது மிக முக்கியமான, சாப்பாடுனா பசிச்சவங்களுக்கு கொடுக்கிறது முக்கியமான ஒரு பார்த்தா சொல்லுகிறார்கள். புகாரில 5392 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அஷ்அரியாக்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, அஷ்அரி என்று சொல்லி. இந்த கூட்டத்தாருக்கு ஒரு தனி குணாதிசயம் இருந்தது. மதீனாவில் யமன்லேருந்து உள்ளவங்க மதீனாவிலையும் குடியேறி இருந்தாங்க. அந்த அஷ்அரியாக்கள் ஒரு கோத்திரம், குறைஷின் மாதிரி ஹாஷ்மி மாதிரி கோத்திரமாக இருப்பாங்கல்ல, ஜாதி கிடையாது, அது ஒரு குழுவாக இருப்பாங்க. இந்த அஷ்அரி என்கிற அந்த குழுவினர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது. அவங்கள்ட்ட நல்ல செழிப்பான காலத்தில் சும்மா விட்டுருவாங்க. செழிப்பு இல்லாத வறுமை வந்துருச்சு, தானிய விளையலை, மழை பெய்யலை, மக்களில் சில பேர் கஷ்டப்படுறாங்க, சில பேர் தான் நல்லா இருக்கிறாங்க என்று இருந்தால் எல்லாருமே கூடி என்ன செய்வாங்களாம், நம்ம தனித்தனியாக சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுத்துருவாங்க. அதிகமாக உள்ளவர் அதிகம் கொண்டு வருவார், ஒரு ரொம்ப உள்ள கொஞ்சமாக உள்ளவர் கொஞ்சம் கொண்டு வருவார், அது பத்தாது. அது இல்லாத சும்மா வந்து உட்காருவார். சில பேர் உணவு கொண்டாந்து போட முடியாமல் இருப்பாங்க, சில பேர் குறைந்த உணவு தான் இருக்கும், அவருக்கு சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்காது, சில பேர்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கும். யார் யார்கிட்ட என்னென்ன உறவு இருக்கிறதோ அதை கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லி அதை என்ன செய்வாங்க, தினசரி பிரித்து கொடுப்பாங்களாம். இது அஷ்அரியாக்களுடைய ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க. இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க. எப்படி? இன்னல் அஷ்அரியீன, அஷ்அரி என்ற கூட்டத்தினர்கள்
இதா ரமலோ ஃபில் கஸ்வியோ கல்ல தாமு யாலிகும், அவங்க குடும்பத்துடைய உணவு போதுமானதாக இல்லாத நிலை ஏற்பட்டால், அது போருக்கு சென்றால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஜமவும் மாக்கான இந்தகும் ஃபீசோபின், அவங்கள்ட்ட உள்ள எல்லா உணவையும் ஒரு ஆடையில் ஒன்று திரட்டுவார்கள். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு துணியில் தான் போடுவாங்க. என்ன சோறு கிடையாதுல, சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி தான் இருக்கும், பழங்களாக இருக்கும். ஒரு துணியில் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஒன்றாக குவித்து வைத்து சும்மக்தசமு பைனகும் ஃபீனாயின் வாஹிதின் பிசபியத்தி, அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு சமமான அளவில் அனைவரும் பிரித்து கொள்வார்கள். ரொம்ப கொண்டாந்து கொடுத்தவர் 1 கிலோ கொடுத்தவர் எல்லாருக்கும் 1/4 கிலோ, அவர் 1/4 கிலோ வாங்கிக்கிறார். அவரிடமிருந்து ஒரு 3/4 கிலோ அடுத்தவருக்கு போகும். இந்த மாதிரியான அடிப்படையில் பிரித்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஹும் மின்னி, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், அன மின்ஹும், நான் அவர்களை சேர்ந்தவன். இந்த அஷரியாக ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. நம்மளை சேர்ந்த யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளை சேர்ந்த யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லாருமா கூட்டாக சேர்ந்து ஒரு பங்கு வைத்து சமமாக சாப்பிட்றாங்க. இது ரொம்ப விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். நான் அவங்கள சேர்ந்தவன், அவங்க என்னை இந்த குணத்துக்காக என்னை சேர்ந்தவனுங்கிறாங்க. இந்த ஒரு தன்மைக்காக வேண்டிய அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ ரசிச்சிருக்காங்க இதை. இந்த பிறருக்கு உணவளிக்கிற ஒரு விஷயத்தை எவ்வளோ விரும்பி இருந்தாலும் ஒரு ரசித்து இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. திண்ணை தோழர்கள் யார்? மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க இல்லையா மக்கள், அவங்கள மதீனா வாசியோட ஜாயின்ட் பண்ணி விட்டாங்க. எல்லாருக்கும் ஜாயின்ட் பண்ண முடியலை. அங்கேருந்து உதாரணமாக 100 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு 50 பேருக்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்றவங்க இருக்கிறாங்க, மீது 50 பேருக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன, மதீனாவில் குறைவான மக்கள் தான் போய் இஸ்லாத்தில் ஏற்றவங்க இருக்கிறாங்க. மக்காவிலேருந்து வந்த முஹாஜிர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த அதிகமான மக்களை குறைவான மக்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஆளை எடுக்க முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்க, யாரெல்லாம் முஹாஜிருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டீர்களோ அவங்க போக மிச்சம் உள்ளவங்கள்லாம் பள்ளியுடைய திண்ணையிலேயே, திண்ணைன்னா தொழுகை பெரிய இடம், கடல் மாதிரி இடத்தை அவங்க பள்ளிவாசலுக்காக வைத்திருந்தார்கள். அதில் தொழுவதற்கு ஒரு இடம், ஜக்காத்து பொருளை குவித்து வைப்பதற்கு ஒரு இடம், ஒட்டகங்களை கட்டி போடுவதற்கு ஒரு இடம், கைதிகளை கட்டி போடுவதற்கு ஒரு இடம், போர் பயிற்சி எடுப்பு அதுக்குள்ளேயே பள்ளிவாசல் வளாகத்தில் எல்லாமே நடக்கும். அதில் ஒரு பகுதி இவங்களுக்கு தூங்குவதற்காக படுத்துக்கொள்வதற்காக. யாருக்கு? திண்ணை தோழர்கள். அதனால திண்ணை தோழர்களுக்கு பேர். திண்ணையில், இந்த பள்ளியுடைய திண்ணையிலேயே அதான் வீடு. அவங்கள அரவணைக்கு ஆள் இல்லை, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடிக்கடி சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு கஷ்டப்படுறாங்க தெரியும் பொழுது மக்களை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இந்த வாசகத்தை சொல்லுவாங்க. என்ன அதாவது, மண்கான இந்த ஹூ தாமுன், யார் தாம் இஸ்னைனி, உங்கள்கிட்ட யாரிடமாவது 2 பேர் சாப்பிட்ற உணவு இருக்கும் என்று சொன்னால் சொல் எதுக்கு சாலிசின், இவங்கள ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க. இந்த திண்ணை தோழர்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் 2 பேருக்கு சாப்பாடு இருக்கும், 2 பேர் சாப்பாடு இருக்கிறவர்கள் ஒரு ஆளை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஒயின் அர்பமுன், 4 பேர் சாப்பாடு உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் ஒரு என்ன செய்ய, நீங்கள் 5ஆவதாக ஒரு ஆள் இங்கேருந்து கூப்பிட்டுக்கிறங்க, 5ஆவதாக இங்கே ஆளை சேர்த்துக்கிறங்க, அது மாதிரி சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள், 3 பேர் அழைத்து சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் அழைத்து செல்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள்ட்ட ஏதோ வருமானம் வந்திருக்கும், இந்த ஆடெல்லாம் வைத்திருந்தாங்க இல்லையா, அதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா 10 பேர் அழைத்து செல்கிறார்கள் திண்ணை தோழர்களை. அப்போ திண்ணை தோழர்கள் சாப்பாடே இல்லாமல் பள்ளிவாசலில் கெதின்னு இருக்கிறார்கள். அவங்களுக்கு குடியிருக்க வீடு கிடையாது, அரவணைக்கு ஆள் கிடையாது, ஒரு ஊரில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்காது. நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்கும். சின்ன ஊரில் நிறைய மக்கள் சேர்ந்துட்டாங்கன்னா வெளியூர் மக்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காது, வேலையும் கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல, இருக்கிற இடமும் கிடைக்கல. அதனால கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க நிறைய சஹாபாக்கள் திண்ணையில் இருந்தவங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட 2 பேருக்கு சாப்பாடு ஒரு ஆளை கூப்பிட்டு போங்க, இந்த சாப்பாடு கொடுக்குதல் என்பதை எவ்வளோ வலியுறுத்துகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸில், புகாரியில் 602 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இது நன்மையை தர்ற விஷயம் தனியாக இருக்குது. இது போக இந்த சாப்பாடு கொடுக்காதுக்காக நரகத்துக்கு போவார்கள் என்றும் அல்லாஹ் திருமறையில் எச்சரிக்கிறான். இந்த உணவு கொடுக்குற தன்மை ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் ஒரு சாப்பாடு கூட நீ கொடுக்க மாட்டியா, லட்சமான கொடுக்க வேணாம், பசிக்குதுங்கிறான், அவன் சாப்பாடு கூட நீ கொடுக்க மாட்டியா என்று அல்லாஹ் கோபம் வருது. அதனால் என்ன செய்கிறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், நரகத்தில் கொண்டே போட்டுருவாங்க நரகவாசிகளை. நரகவாசிகளுக்கு தெரியும் நம்ம ஏன் நரகத்துக்கு வந்தோம்னு, சும்மா கொண்டே எல்லாம் போட மாட்டான்ல,
சொல்லி நிரூபிச்சுட்டு தான் என்ன செய்வான், போடுவான். நீ கொலை செஞ்சக்கா நரகத்துக்கு போகிற, நீ இன்ன பாவத்துக்கு செஞ்ச நரகத்துக்கு போகிற என்று அவனுடைய பட்டியலை போட்டு தான் நரகத்துக்கு அனுப்புவான். அதில் வந்து சில பேர்கிட்ட கேட்கும் பொழுது நரகத்துக்கு போயிடுவாங்களா, அப்போ விசாரிச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு. அப்போ நரகவாசிகளில் சிலர்கிட்ட கேட்பாங்க, மா சலக்குக்கும் ஃபி சக்கர், இந்த சக்கருங்கிற நரகத்திற்கு நீங்கள் வந்த காரணம் என்ன, நீங்கள் எதுக்குப்பா வந்திருக்கிறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார் நரகவாசிகள் சொல்கிறாங்க, லம் நக்கு மினல் முசல்லீன் உலம் நக்கு நுத்துயமுல் மிஸ்கீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாம் இல்லை. உணவளிக்காமல் இருந்தது குற்றமாக்குறான்ல, நரகத்தில் கொண்டு சேர்க்கிற குற்றமாக்குறான். நாங்கள் ஏன்டா நரகத்துக்கு வந்து என்று கேட்டால், யாருக்கா நீ சாப்பாடு போட்டியா, நீ சாப்பாடே போட்டது கிடையாது, தொழுதும் கிடையாது, அதனால் நரகம் வெவ்வேறு வரைட்டில் வருவாங்க. இப்படி ஒரு கூட்டம் சில பேர் நரகத்துக்கு போனது இதுவே காரணமாக இருக்கிறது. அப்போ தொழவில்லை, உணவளிக்கவில்லை. அப்போ உணவளிக்காமல் இருப்பது வந்து நரகத்தில் சேர்க்கும் என்று இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், உணவளித்தல் என்பதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். யாரா பசியாக இருக்காங்களா, பட்னியாக இருக்கா, நம்மளால் அதை செய்ய முடியுமா, சாப்பாடு தானே, அதுதானே மனுஷன் வாழ்கிறான். அதுவும் வேலை இல்லை, கஷ்டமான காலத்தில் என்ன செய்யணும், இதில் கூடுதல் கவனம் செலுத்தி உணவுக்காக வேண்டி தாராளமாக செலவிட வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்லப்போனால் மார்க்கத்தில் எத்தனையோ சில குற்றங்களை மனுஷன் செய்கிறான். அந்த குற்றங்கள் செய்யும் பொழுது அதுக்கு பரிகாரம்னு அல்ல என்னத்தை வைக்கிறான்டா, சாப்பாடு கொடுக்குறவங்கண்டா நிப்பாட்டுறான். குற்றம் செஞ்சுட்டான், ஒரு நோன்பு வச்சுட்டான், நோன்பு வைத்து கொண்டு வேண்டுமென்றே அந்த நோன்பை முறிக்கிறான், தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு என்ன செய்யறான், நோன்பை முறிக்கிறான். அப்போ நோன்பை முறிச்சான் என்று சொன்னால் அவனுக்குரிய பரிகாரம் என்ன, அதுக்கு வந்து 60 நாள் நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு வேணும்னு முறிச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் நாசமாக போயிட்டேன், நான் வந்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டேங்கிறாரு. என்னப்பா அழிஞ்சு போயிட்டேன், நோன்பு வைத்து கொண்டு பகல் நேரத்தில் என்னுடைய மனைவியோடு நான் வந்து இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன், நோன்பு முறிஞ்சிட வேணும்னு, இது வேணும் மறதியை செய்கிற காரியம் இல்லை, இந்த மாதிரி நான் செய்து விட்டேன், நாசமாக போயிட்டேன் என்று சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போனா நீ ஒரு அதுக்கு பரிகாரமாக ஒரு அடிமையை உனக்கு விடுதலை செய்ய முடியுமா கேட்குறாங்க. அதனால நமக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ 60 நோன்பு உனக்கு வைக்க இயலுமா என்று கேட்குறாங்க. அதுக்கு வைக்க முடியலை. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஏழைகளுக்கு 60 ஏழைக்கு உணவளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கள் உணவு அந்த வசதி எனக்கு இல்லை அப்படி 3மே முடியாதுன்ட்டார். அப்போ இரு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து அன்பளிப்புகள்லாம் வருது, உணவுப் பொருள்கள்லாம் வருது. வந்தவுடனே அவர் மூட்டை அளவு சேர்ந்து போச்சு. அவர்கிட்ட கொடுத்து, நீ நோன்பை முடிச்சதுக்காக வேண்டி இதை பரிகாரமாக கொடு, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஏழைகளுக்கா, எனக்கு மேலே யார் ஏழை இருக்கா, நானே வச்சுக்கிறேங்கிறாரு. இவ்வளோ செஞ்சு இப்படி பரிகாரத்துக்கு இன்னும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, அவ்வளோ கஷ்டத்தில் உள்ள ஆளவர், நானே பெரிய ஏழை, இந்த மதீனாவோட நான் தானே பெரிய ஏழைங்கிறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, சிரிச்சு, நீங்கள் சிரித்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்கள இவருடைய பதிலை சிரிச்சுட்டு சரி கொண்டு நீ சாப்பிட்டுக்கன்றாங்க. அது முடியாட்டி அது கூட செய்ய தேவையில்லைன்னு அர்த்தம். கஃபாரா அவசியமாக இருந்தாலும் அது கஃபாரா யாருக்குன்னா 7 உண்டா தான். 3 ஏழாட்டி என்ன செய்யறது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மேலே அல்லாஹ் வந்து சிரமப்படுத்த மாட்டான் இருக்குது. பிரச்சனை என்னன்னு கேட்டால், நம்ம நோன்பை விடுவதற்காக வேண்டி ஒரு 1000 ரக்காத் தொழுவு, ஒரு 200 ரக்காத் தொழுவு, 20 ரக்காத் தொழுவுன்னு சொல்லலாம்ல, அதையும் சொல்லலாம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், ஏழைக்கு உதவுறதை கொண்டாந்து திணிக்கிறான். ஏழைகளுக்கு நீ பரிகாரமாக சோறு கொடுத்தா அந்த பரிகாரம்ங்கிறான். சோறு கொடுக்குற அல்லாவுக்கு என்ன இருக்குது, அல்லாவுக்கு சேர வணக்கத்தில் சேருமாதுன்னா சேரும். நீ ஏழைகளுக்கு உணவளித்தால் அது எனக்கு கொடுத்ததாக சேரும் என்பதற்கு தான் மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுது, சத்தியத்தை முறிச்சியா அதுக்கு கஃபாரா நோன்பு, இது உணவு, ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. நோன்பு முறிச்சியா அதுக்கு பரிகாரம் என்ன செய்யறது, ஏழைக்கு உணவளித்தல். இந்த ஏழைக்கு உணவளித்தல்னா மனிதன் செய்கிற தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக்கி, அப்படியாவது வறுமை குறையட்டுமே, அப்படியாவது ஏழைகள் பசியாரட்டுமே என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கும் என்ன செய்வான்னு கேட்டால், ஒருத்தனை கூப்பிட்டு கேட்பான், ஏண்டா நான் வந்து உன்னிடத்தில் பசியோடு வந்தேனே, ஏன் எனக்கு உணவு தரவில்லை அல்லாஹ் கேட்பான். அவன் என்ன சொல்லுவான், இறைவா நீ உனக்கு பசியா,
நீ ரப்புல் ஆலமீனா இருக்கிற, உனக்கு என்ன பசி அப்படின்னு சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அடே நீ அந்த ஒரு ஏழை ஒருத்தன் பசியாக இருந்தான்ல, ஒரு நாள் சாப்பாடு கேட்டான்ல, இல்லைன்னு வெற்றி விட்டியில்ல, அந்த இடத்துல அவனுக்கு நீ கொடுத்துருந்தாயானால் அது எனக்கு கொடுத்து தான் நான் எடுத்திருப்பேன். ஒரு ஏழைய சாப்பாடு கொடுக்காம விரட்டி விட்டதால என்ன சொன்னான்டா, என்னைய விரட்டினேங்கிறான். அடே நான் பசியோட உன்ட்ட உணவு கேட்டு வந்தேனே, ஏன் எனக்கு தரவில்லை? குளிர் நடுங்குது என்று போர்வை கேட்டு வந்தேனே, ஏன் தரவில்லை? உனக்கு ஏது அல்லாஹ் குளிர், நீ ரப்புல் ஆலமீனுக்கு என்ன குளிர்னு அவன் கேட்பான். அடே ஒரு நாள் ஒருத்த மழையில் நனைஞ்சு கொண்டு குளிரில் வந்துட்டு உடைய கேட்கவில்லையா, நீ இல்லை என்று மறுக்கலையா? அவனுக்கு நீ கொடுத்திருந்தாயானால் அங்கே வந்து என்னையை பார்த்திருப்பாய். அப்போ இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம முதல்ல நபிகள் நான் என்ன சொல்கிறாங்க, ஏழைகள் சிரிக்க வச்சா இறைவனை காணலாம் உண்டு, இந்த அர்த்தம் தான் அது. அப்போ ஏழைகளுக்கு உதவி செய்வது அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்னு கேட்டால், எனக்கு செய்கிறீங்கன்னு எடுத்துக்கொள்கிறான், அல்லாவுக்கு செய்கிற மாதிரி. எதுக்காக இந்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு இது வந்து ஒரு வாங்கி சாப்பிட்ற மாதிரி தன்மை அவங்களுக்கு தெரிகிறது. அவன் எப்படி பார்க்குறான், இந்த மனிதர்கள் அதன் மூலமாக நன்மை அடைந்து கொள்ளட்டும், அதன் மூலமாவது ஒரு ஏழை சாப்பிடட்டும். அப்போ ஏழைகளுக்கு கொடுப்பது வந்து அல்லாவுக்கே கொடுத்த மாதிரி என்று கருதுகிற அளவுக்கு இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால சாப்பாடு விஷயத்தில், உணவு விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, கஞ்சத்தனம் செய்யாமல் நம்மளால் இயன்ற அளவுக்கு பசித்தவர்களுக்கு உணவளித்து கொண்டே இருக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு கடமையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால், இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்தியாவில் 30 கோடி பேர், இப்போ கணக்கு சொல்கிறாங்க, 30 கோடி பேர், 130 கோடி பேரில் 30 கோடி பேர் இரவில் சாப்பிடாமல் படுக்கைக்கு செல்கிறார்கள். 30 கோடி மக்களுக்கு ராத்திரி சாப்பாடு இல்லை. நம்ம இதை சாப்பிட்ற மாதிரி நினச்சி கொண்டு இருக்கிறோம். 30 கோடிங்கிற எவ்வளோ பெரிய நம்பர்னு பாருங்கள். உலகத்தில் அதிகம் தான், உலகத்தில் அதிகமாக பட்டினியாக உள்ள நாடு வந்து இந்தியான்னு சொல்லி உலக உணவு நாள்னு வச்சுருக்கிறாங்க. அக்டோபர் மாதம், அந்த மாதத்தில் தான் என்ன செய்யறான், இதை வந்து அறிவிக்கிறாங்க. புள்ளி விவரம் எடுத்து ஐநாவிலேருந்து கொடுறான், இது தருகிறான். அப்போ உலகத்தில் இந்தியாவில் 30 கோடி பேர் இரவு சாப்பாடு கிடையாது, சாப்பிடாமல தூங்க போயிடுறாங்க. கேட்க வைக்கப்பட்டு கொண்டு யார்ட்டையும் கேட்கவும் வழி இல்லை, கொடுக்கவும் ஆள் இல்லை. முஸ்லீம்கள் பகுதியில் கொஞ்சம் கொடுக்குறோம், வேறு வேறு சமுதாயங்கள் பகுதியிலாம் எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் படுக்கைக்கு செல்கிறார்கள். அவ்வளவு தேவை உணவுக்கு இருக்கிறது, வருமான பொருளாதாரம் மக்கள்கிட்ட இருக்கிறது, தேவை உடையவர்கள் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. 130 கோடியில் 30 கோடி பேர். இது என்ன இரவு சாப்பாட்டுக்கு. அவன் அதே ஐநாவுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 18 கோடி பேருக்கு வந்து பகலோ காலை சாப்பாடு இல்லை, 9 பேருக்கு பகல் சாப்பாடு இல்லை, 9 கோடி பேருக்கு காலை சாப்பாடு இல்லைன்னு வச்சு பிரிச்சுக்கலாம். 18 கோடி பேர் மக்களுக்கு வந்து காலை சாப்பாடோ அல்லது பகல் சாப்பாடோங்கிறான். அதாவது காலையில் சாப்பிட்டா பகல் கிடையாது, பகல் சாப்பிட்டா காலையில் கிடையாது. அப்படின்னா 9 கோடி பேர் காலை சாப்பாடு கிடையாது, 9 கோடி பேருக்கு பகல் சாப்பாடு கிடையாது, 30 கோடி பேருக்கு ராத்திரி சாப்பாடு கிடையாது. இந்த மாதிரி அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி புள்ளி விவரம் சொல்கிறான். இவ்வளவு தேவையோடவும் இவ்வளவு கஷ்டத்தோட மக்கள் இருக்கும் பொழுது சாப்பாட்டுக்கு அவ்வளோ சிரமப்படுகிறார்கள். வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு கொண்டு கேட்காமல் இருந்தாலும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவன் எடுக்கிறலாம் எங்கே எடுப்பான் கணக்கு, வீடில் வசிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் போய் எடுக்க மாட்டான். 30 கோடிலாம் கம்மி. இவன் எடுத்த கணக்கு ஐநாவில் எடுத்தாலும் சரி, வேறு எந்த கணக்கு எடுத்தாலும் வெள்ளையும் ஜலையுமா வீட்டில் உட்காந்துட்டு பசியோட இருக்கான், அவனையெல்லாம் எடுக்க வேணாம், அவனையெல்லாம் எடுக்க மாட்டான். யார் எடுப்பான், தெருவில் கையேந்துறவங்க, பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறவங்க, இப்படியான மக்களை தான் தேர்ந்தெடுத்து கொண்டு அவன் கணக்கு எடுத்திருப்பானே தவிர வீடுகளில் இருந்து கொண்டே சாப்பிடாமல் இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிறாங்க, இந்த வருமானம் இல்லை, வேலை இல்லை, அடுத்த ஆள்கிட்ட கேட்குற வெக்கமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவர்கள்லாம் சேர்த்திங்கன்னா 50 கோடியை தாண்டும். அப்போ சரி பாதிக்கு நெருக்கமாக மக்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறாங்க. வறுமையில் இருக்கிறதுல சாப்பிடாமல் இருக்கிறாங்க. வறுமையே கீழே, வறுமைன்னா முழு தேவைக்கும் போதுமானது இல்லாட்டி வறுமைன்னு சொல்லுவோம். இது சோறு இல்லை. அப்போ இவ்வளவு கஷ்டத்தில் மக்கள் இருக்கும் பொழுது நம்மால் இயன்ற அளவுக்கு அதை கொடுக்க வேண்டும். உணவுகள் கொடுப்பதை நம்ம என்ன செய்யணும், கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அதில் நமக்கு சொர்க்கத்திலையும் கொண்டே சேர்க்குது, நரகத்திலையும் கொண்டே சேர்த்துன்னு கொடுக்கலன்னு சொன்னான். உணவு கொடுக்குற பழக்கம் நம்மகிட்ட இல்லை என்று சொன்னால் நரகத்தில் சேர்த்து விடும். அப்போ இதிலிருந்து என்ன செய்ய, நம்ம விடுபடக்கூடியவர்களாக நம்ம குறைவாக செய்யணும். நிறைய பேர் செய்கிறாங்க, சாப்பாட்டுக்கு நிறைய அள்ளி கொடுக்குறாங்க, போதுமானதாக இல்லை, எல்லாரும் கொடுக்கணும். என்னோட பணக்காரனுக்கு ஒரு இதாக இதுவும் சொல்லப்படலை. 2 பேர் சாப்பாடு வச்சுக்கிறோம், 3 பேர் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. லட்சம் வச்சுக்கிறவங்க சொல்லலை இது. அப்போ லட்சம் வச்சுக்கிறவர்கள் கொடுக்குறார்கள். கீழே உள்ளவர்களும் கொடுத்தால்தான் அந்த பசியை போக்க முடியும்.
அப்போ பசியை போக்குவதற்காக எல்லாருமே பசியில் கொடுத்துடணும். அதே நேரத்தில் வந்து காசு பணம்லாம் கொடுத்துட்டோம்னா என்ன செய்வான்? சாராய கடைக்கு தான் போகிறான். காசை பசிக்குன்னு ரூபாயை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் சாப்பிட மாட்டான். ரூபாயை வாங்கி வாங்கி என்ன செய்கிறான்? சேர்த்து வைப்பதும் குடிகாரனாக போகிறதுக்கு தான் உதவியாக இருக்கிறது. பசிக்கு தாங்க வா ஹோட்டலில் போய் சாப்பாடு கொடுங்க, காசு தாங்க அப்படி கொடுத்தோம் என்று சொன்னால், அல்லது வீட்டில் போய் கூட்டு போய் அல்லது வீட்டில் எடுக்க விட்டு நம்மளே பொட்டணம் வாங்கி கொஞ்சம் சிரமம் எடுத்தானோம், ஈஸிங்க இருக்கா ரூபாயை கொடுத்துட்டு போயிடுறோம். அந்த ரூபாயை கொடுத்தோம் என்று சொன்னால் அது பசிக்கு கொடுத்ததாகாது. உங்கள்கிட்ட வாங்கிட்டு அடுத்த ஆளுமே வாங்குவான். சோத்தை போய் 7 பாட்டு வாங்கி திங்கல கொள்ளாது வயிறு. சாப்பாடு என்ன செய்ய முடியும்? எவ்வளோ சாப்பிட முடியும்? அவ்வளோதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால பொருளாதாரம் காசாக இந்த தர்ம சாப்பாடுக்குன்னு கேட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு காசாக கொடுக்காமல் உணவாக கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த யாசகம் கேட்கறதுல இருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது. நம்ம உதவி கரெக்டாக போய் சேர்ந்துடும். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.